தமிழகத்தில் அதிகரித்து வரும் போதைப்பொருள் புழக்கம் மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்முறையை கண்டித்து மதுரையில் அதிமுக சார்பில் பிரம்மாண்ட ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் 125 நாள் வேலை திட்டத்தை திமுக அரசு சீர்குலைப்பதாக குற்றம் சாட்டப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ராஜன் செல்லப்பா, திமுகவிற்கு தோல்வி பயம் வந்துவிட்டது. கருத்து கணிப்புகள் சாதகமாக இல்லாததால் மக்களை ஏமாற்றவே 5000 ரூபாய் மகளிர் உரிமைத் தொகை முன்கூட்டியே வழங்கப்பட்டுள்ளது. நிதிக் கொள்கை பரிந்துரையின்றி தேர்தல் ஆதாயத்திற்காக செய்யப்படும் இந்தச் செயலை மக்கள் நம்ப தயாராக இல்லை. மேலும் மதுரையில் போராடி வரும் சத்துணவு மற்றும் வருவாய்த்துறை ஊழியர்களுக்கு நேரில் சென்று அவர் தனது ஆதரவை தெரிவித்தார். இது முறையான அறிவிப்பு அல்ல. இதற்கான ஒதுக்கீடுகளை சட்டமன்றத்தில் நிதிக்குழுவில் பரிந்துரை பெற்றிருக்க வேண்டும். வாக்குறுதி அளித்திருப்பவர் முன்கூட்டி பணம் அளிக்கிறது என்றால் 20ஆம் தேதி நடைபெறுகிற மானிய கோரிக்கையின் போது இதற்கான சட்டமன்ற அறிவிப்பு கொடுத்த பிறகு இதனை போன்ற அறிவிப்பு கொடுப்பது முற்றிலும் தேர்தலுக்காக இந்த அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள். அவராக கெஸ் பண்ணக்கூடாது. ஒரு அரசாங்கம் நடப்பதை சொல்ல வேண்டுமே தவிர அவராக யூகம் செய்யக்கூடாது. என்ன கொடு இந்த நீதிமன்றத்துக்கு அப்போ போகக்கூடாது என்றாரா? நீதிமன்றத்தை மதிக்க தகுறாரா? நீதிமன்ற மதிக்க தவறுகிறவர் இது கொடுத்தது மக்களுக்கு தேவைன்னா அதிமுக போகாது. மக்களுக்கு ஏன்னா எடப்பாடி கொடுத்த அழுத்தத்தின் காரணம் தான் இந்த 1000 ரூபா உரிமைத்தை கொடுக்குறாங்க. தொடர்ந்து அந்த வகையில் கொடுக்க வேண்டிய அவசியம் வந்தால் திமுக அரசு இன்றைக்கு கொடுத்திருக்கிறது. உறுதியளித்ததை நிறைவேற்றாது அதிமுக தான் நிறைவேற்றப் போகிறது. முற்றிலும் தேர்தல் பயன்தான். தேர்தல் இன்னைக்கு அப்புறப்படினா எல்லா புள்ளிவரும் இன்னைக்கு என்ன சொல்லுதுன்னா திமுக சிங்கிள் டிஜிட் கூட வராது. 234 தொகுதியில் 10க்கு கீழே தான் வரும்ன்ற புள்ளி விவரம் தெளிவாக வந்திருக்கிறது. ஆகவே தான் அவர்கள் தோல்வி பயத்தின் காரணமாக அடுத்த விடை செஞ்சிருக்கிறாங்க. திட்டம் வச்சிருவாங்க, அமுல்படுத்த முடியாத திட்டங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றலையே. மக்கள் நம்ப மாட்டாங்க. மக்கள் நம்ப தயாரில்லை. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. கஞ்சா போதைப் பொருள் எங்கு பார்த்தாலும் நடமாடுது. அதனால் மக்கள் நம்ப தயாராக. 2021 தேர்தலை விட இந்த 2020 தேர்தலில் ஜெயிக்கிறது ரொம்ப சுலபம். நாங்கள் நிறைய சாதனைகளை செய்திருக்கிறோம், இதை சொல்லியே ஓட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி சிஎம் பேசிட்டு வர்றாரு. அவராக தான் சொல்கிறாரு, வேறு யாரும் சொல்கிறாங்க? அவராக தன்னை போல் நிற்கிறாரே தவிர வேறு யாருமே மக்கள் யாரும் சொல்லலை. கோரிப்பாளையத்தை மலத்தை முடிக்காமல் திறக்க போகிறாங்க. அதே மாதிரி இந்த மலத்தை முடிக்காமல் திறக்க போகிறாங்க, ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க. ஆகவே நிச்சயமாக உறுதியாக அவங்க நடக்கிற செய்தி நடக்கவே நடக்காது. கண்டிப்பாக பேசுவோம். அரசு ஊழியருடைய போராட்டம் பல வடிவங்களில் முன்னெடுத்துட்டு வராங்க. அவங்களுக்குலாம் எந்த அறிவிப்பும் வராமல் திமுகவுக்கு ஆதரவு கொடுத்த அரசு ஊழியர்கள், செவிலியர்கள், சத்துணவு அங்காடிகள், காவலர்கள் அத்தனை பேரும் இன்றைக்கு அதிமுக கூட்டணிக்கு ஆதரவு வைக்கிறார்கள்.